அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் உலக பெண்கள் தினமான நாள் என்பதால் இந்த சபையிலே வீட்டிற்கும் மற்றும் இந்த எங்களுடைய திருநாட்டிலே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் சகல பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த என் அம்மா உட்பட என்னுடைய மனமார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. திருக்குறள் 57. பெண்களுடைய மானத்தை காப்பதுதான் ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் என்பது இதன் திருக்குறளிலிருந்து வெளிப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு காலத்திலே அதற்கு முன்னம் நான் ஒரு விடயத்தை சொல்லி செல்கிறேன். சாதாரணமாக ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. சாதாரணமாக பெண் சிங்கத்தை பார்த்தால் தெரியும். ஆனால் ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவை உருவத்தில் ஒத்தவை. அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு ஃபியர்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற, எதற்கும் துணிந்த, ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக உங்களுக்கு தெரியும். தமிழர் வரலாற்றிலே பெண்கள் எனப்படுபவர்கள் அடக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் மௌனத்துக்கும் இரியதாக இருந்த காலத்தில் இருந்து பெண்களை ஒரு தலை நிமிர்ந்த இனமாக மாற்றிய எமது தமிழீழ விடுதலை போராட்டம் 1983ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது 1987ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பிறக்கும் பறவைகள் என்று அல்லது ஃப்ரீ பேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது. அதை உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கிறேன். அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை, அதையும் விட மேல்தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள். உங்களுக்கு தெரியும், அதனுடைய முக்கியமான அங்கம்தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு 1983ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படையணி உருவாக்கப்பட்ட காலம். இவற்றை கான்சார்ட் செய்ய விரும்புகிறேன். ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை எவையென்றால், இசைப்பிரியா படுகொலை, பாலச்சந்திரன் படுகொலை. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில் யாரும் இல்லை, ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை. நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடகம் ஒன்றிலே சொல்லியிருந்தால், கிருசாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று. ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது. இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிட்டரி நெசசிட்டி, உமன்ஸ் இன்க்ளூஷன் இன் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் என்கின்ற காரா ஜோய்ஸ் எனப்படுகிற ஜோர்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு, அதாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதிலே அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தேசிய படையில் 1/3 பங்கு பெண்களாகத்தான் இருந்தது. அவர்கள் ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதற்கு எங்களுடைய தேசிய தலைவனுடைய லீடர்ஷிப், தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இலங்கையில் அல்ல, உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படையை கட்டி எழுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் ஏறக்கூடாது, சைக்கிள் ஏறக்கூடாது என்று இருந்த காலத்தை எல்லாம் போய், அதைவிட முக்கியமாக தமிழர் சமுதாயத்திலே பெண்கள் என்றால் சீதனம் கொடுக்கிற, ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும் போது சீதனம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி பெண்கள் என்றால் யார் என்பதை எங்களுடைய உலகத்துக்கே சொல்லி தந்த எங்களுடைய தமிழினம். அதை தவிர உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். சாதாரணமாக ஒரு பெண் ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அல்லது ரேப் பண்ணப்பட்டால் உங்களுக்கு தெரியும், அந்த பெண் ஒரு காலத்திலே அவள் மறுமணம் செய்வதற்கோ திருமணம் செய்வதற்கோ அந்த சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை. ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் செய்வதாக மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லி செல்கிறேன். ஆகவே உங்களுக்கே தெரியும், எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு 12 மணியில் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும். ஆனால் இன்றைய பொழுதிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் 12 மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே